திருப்பூர் மகாலட்சுமி கோயிலில் தினந்தோறும் 100 பேருக்கு அன்னதானம் வழங்க திட்டத்தை ஸ்ரீ லஸ்ஸரி கல்கி மகான் ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் துவங்கி வைத்தார். திருப்பூர் ரோடு பொல்லிக்காளிபாளையம் புதுரோடு அருகே உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நிகழ்வு நடந்தது. பின்னர் ஓம் மகாலட்சுமி ஜன்சேவா அறக்கட்டளை துவங்கப்பட்டு அந்த அறக்கட்டளையின் சார்பாக தினசரி 100 பேருக்கு அன்னதானம் வழங்கும் திட்டத்தை ஸ்ரீ லஸ்ஸரி மகாலட்சுமி சுவாமிகள் மற்றும் கோவை ஜிஆர் சுவாமிகள் துவங்கி வைத்தனர். பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டனர். நிகழ்ச்சியில் கோவை பிரம்மஸ்ரீ சுவாமிகள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். இதில் அன்னலட்சுமி அம்மாள், கோவை வடக்கு பாஜக மண்டல பொறுப்பாளர் மகேஷ்குமார், பொள்ளாச்சி பிரபு, சேலம் ராம்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்டவர்களில் பலர் தாமாக முன்வந்து அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கினர். சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாய் சர்வவிக்னேப சாந்தி நமம் மகாகணபதி விக்னேஸ்வராய நமக. வாழ்க சத்தியம். அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். இன்று தைப்பூச திருநாள். தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே, அதாவது தை மாதம் என்று சொன்னாலே தலை தூங்கும் நாள், தமிழ் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த தைப்பூச திருநாளில் இந்த மகாலட்சுமியுடைய ஆலயமும் மகாலட்சுமி திருப்பூரிலே திருவடி பதித்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆகின்றது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாக மரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போயிந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா. பூர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः विश्वामित्ररे गुरुवे नमः. அன்புக்கு மயங்கி
சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். தாராபுரம் ரோடு கோயில்வழி பஸ் நிலையம் அருகினிலே மகாலட்சுமி ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் அருள்வாக்கு கொடுத்துக்கிட்டு வர்றேன். உலகத்துக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட மனிதனிலிருந்து ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இந்த உலகத்துக்கு அருள் மகாலட்சுமியுடைய அருள் ஆசினால் உத்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால இந்த ஆடி அமாவாசை குரு பூஜை விழாவும் சித்ரா பௌர்ணமி ஆண்டு விழாவும் ஆகஸ்ட் மாதம் கல்கி ஜெயந்தி விழாவும் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால 2010 செப்டம்பர் மாதம் டாக்டர்னாலையும் விஞ்ஞானத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஆள்கொல்லி நோய் வரும் என்று அறிவித்திருந்தேன். உத்தரவு வந்திருந்தது, அதை அறிவித்திருந்தேன். கார்ப்பரேட் கம்பெனி அனைத்து இழுத்து பூட்டப்படும், அதேபோல உலகம் சம்பித்துவிடும் என்று சொல்லியிருந்தேன். அதேபோல உலகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு அனைத்தையும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கின்றேன். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அந்த 3 விழாக்கள் நடக்கும். அப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கலந்து கொண்டு அன்னதானத்தில் கலந்து கொண்டு செல்வார்கள். அதுபோக இடையில் வந்து அதாவது தினந்தோறும் வருகின்றவர்களுக்கு மதியம் உணவு அளித்து கொண்டிருந்தோம். கொஞ்ச நாளாக அந்த நிறுத்தப்பட்டிருந்தது முழுசாக இல்லை, அதான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பெருசாக இல்லாமல் அப்படி இருந்துகிட்டு வரவங்களுக்கு போகிறோம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்பொழுது ஜன் சேவகா அறக்கட்டளை, அதாவது இது வந்து ஏடிஜி 12A இதெல்லாம் உள்ளது, வரி விலக்கு உள்ளது. ஆகையினால டெய்லி மதியம் உணவு 100 பேர்த்துக்கு அளிப்பதாக இருக்கின்றோம். அதை இன்று 11/2/2025 அதாவது அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற இலக்கணத்துக்கு அடிப்படையாக இன்று தைப்பூச திருநாளிலே அதாவது அன்னதானம் தொடங்கிவிட்டோம். தினம் இனி அன்னதானம் நடக்கும். மதியம் 12 to 1:30 வரைக்கும் வந்து கலந்து கொள்ளலாம், உணவை அறிந்து கொள்ளலாம். அதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு பெயர் என்ன? ஜன் சேவகா அறக்கட்டளை. அதாவது அன்னலட்சுமி அன்னம்பளிக்கும் தர்மசாலை. இந்த இதுக்கு பேர், அன்னதானத்தினுடைய கட்டளைக்கு பேர் அன்னலட்சுமி அன்னம்பளிக்கும் அதாவது தர்மசாலை. அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் தாராபுரம் ரோடில் இருக்கின்றது. பழைய பஸ் ஸ்டாண்டிலிருந்து 8வது கிலோமீட்டரில் புதுரோடு பஸ் ஸ்டாப்புக்கு அருகில் உள்ளது. கோயில்வழி பஸ் ஸ்டாண்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் தாராபுரம் ரோட்டில் முன்னாலேயே மகாலட்சுமி ஆலயம் இருக்கிறது. ஆகையினால இந்த உலகத்தில் அன்னத்தில் அருணன் இருப்பான், உள் ஒளிந்திருந்து அருள் தருவான் இறைவன் என்ற ஆசீர்வாதம் மக்கள் அனைவரும் இன்புற்று எல்லா உயிரும் இன்புற்ற வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன்.
அதாவது இது உத்தரவு போன வியாழக்கிழமை என்று இரவு ஒரு 3:30 மணிக்கு வந்த உத்தரவு அது. அதாவது தினந்தோறும் அந்த உணவு உத்தரவு வந்ததுனால வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 5 நாளுக்குள் யாரிடமும் அதிகமாக சொல்ல முடியவில்லை. இனிமேல் அதிகமாக தெரியப்படுத்துவோம். ஆகையினாலே நன்கொடை கொடுத்தவர்கள், அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானம் சேதுபதி அவர்கள், பொள்ளாச்சி பிரபு, பொள்ளாச்சி பிரேமா, பொள்ளாச்சி லதா, திருநெல்வேலி பாலமுருகன், இப்படி பல பேர் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள், சேலத்திலிருந்து கொடுத்திருக்கிறார்கள், திருப்பூரில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால வரி விலக்கு இருக்கிறதுனால நீங்கள் பணமாகவும் கொடுக்கலாம், அரிசியாகவும் கொடுக்கலாம். எது உங்களால் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் மகாலட்சுமியுடைய ஆலயத்தில் வந்து செலுத்திட்டு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ரசீது கொடுத்துருவாங்க. ட்ரஸ்ட் மூலிமா இன்னும் நிறையா சேவைகள் செய்வதாக, கல்வி தானம், அன்னதானம், அதே போல் மருத்துவ தானம், இதெல்லாம் இந்த ட்ரஸ்ட் மூலியமாக செய்வதாக இருக்கின்றோம். அதற்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் அனைவரும் வந்து முன்னாலே கொடுத்துட்டு ரசீதை பெற்று செல்லலாம் என்று நம்முடைய தர்ம ஜன் சேவகா அறக்கட்டளையின் சார்பாக உங்களுக்கு இன்று 11/2 அதாவது 2025 இன்னைக்கு அன்னதானம் தொடங்கப்பட்டது. இனி தொடர்ந்து நடைபெற்று வரும் அன்னச்சாலையினுடைய அன்னம் வளிக்கும் தர்மசாலை, அதாவது அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோயில் தாராவ ரோட்டில் உள்ளது. அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அன்னை அருள் கிடைக்கட்டும், அருளாசி பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க தமிழ், ஜெயிப்பது நிச்சயம்.